என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, எங்கு நீதானே என் இல்லையே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 24/2/25 இருக்கின்றோம். நாம் தூய ஆவியானவர் நம்மை தினம் வழி நடத்தி அன்னையின் அன்போடு அரவணைத்து நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 73, 22, 23, 24. இன்றைய வாசகம் ஞானமென் சீராக் 2:1-10 ஞானம் எங்கிருந்து வந்தது என்பதை, ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது என்பதையும், அந்த பட்டறிவை புரிந்து கொள்பவர் யார் என்பதையும், ஆண்டவரே ஒருவர் ஞானியானவர், அந்த தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்குரியவர் என்பதையும் சீராக் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 9:14-29. ஆண்டவர் ஒரு யாக்கோபு யோவான் ஆகியோரோடு சேர்ந்து வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு இடத்தில் மக்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அறிஞர்கள் அங்கு வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை வாதாடுகிறீர்கள் என்று கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார்கள், ஒருவருக்கு தீய ஆவி பிடித்து கொண்டு அவர் அதிகம் தொந்தரவு படுகிறார். அவர்களை கீழே தள்ளி விரைத்து விடுகிறது, ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பாடி. அதனால் அவரை எங்களால் குணப்படுத்த முடியலை. நான் அறிவிலிகளே, இன்னும் எத்தனை காலம் நான் உங்களோடு இருப்பேன். இந்த மாதிரி பிசாசுகள் நல்ல உபவாசத்தினால் அன்றி வேறு எதாலும் போகாது என்பதை ஆண்டவர் சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். நாம் இறை வார்த்தையை கேட்கும் போதும் வாசிக்கும் போதும் நமக்கு ஒன்று ஞாபகம் வருவது, எனக்கு எதை செய்ய ஆற்றல் உண்டு என்பது தலைக்கணமாக தோன்றலாம். அதுவே எனக்கு வலியூட்டுகிற கிறிஸ்துவோடு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்பது நமது விசுவாசத்தின் அறிக்கையாகும். அதான் அந்த பெண் ஓடி வந்து அந்த அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கிற அந்த பிள்ளையை பேய் பிடிச்சிருந்துன்னு குணப்படுத்த சொல்லி கேட்கும்போது அந்த விசுவாசத்தின் அறிக்கை நம் நம்பிக்கையின் உச்சமாகும். அதை இயேசுவால் செய்ய முடியும் என்று நம்பியவர் விசுவாசத்தின் உச்சம். இந்த விசுவாசத்தை தான் புனித பவுலடிகளார் பிலிப்பியர் 4:13 அழகாக கூறுவார். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று. இன்று எப்பக்கம் பார்த்தாலும் அழுக்குறல், துன்பம், துயரம், தனிமை, இழப்புகள், சுமைகள், பிரிவுகள், டைவர்ஸ், எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ், வேண்டாம் என்றது, பணத்திமிரு, இது போல் நிறைய நிரம்பியிருக்கு. காரணம், இயேசு நம் வாழ்வில் செய்த அனைத்தையும் நாம் மறந்து வாழ்வதே. இது வாழ்வின் விசித்திரம். நம் மீட்பே பாடுகளின் சிலுவையின் வாயிலாக நமக்கு வந்தது என்பதை நாம் மறந்து விடாமல், நம் வாழ்வு என்னும் சிலுவைகள் நிறைந்த பாதையில் கல் தடுக்கி விழுந்தவர்களை விட சொல் தடுக்கி விழுந்தவர்களே அதிகம். பிறர் நமக்கு எதிராக வீசும் சொற்களும் நாம் நமக்குள் சொல்லும் எதிர்மறை சொற்களும் நம் வாழ்வின் பாதையில் நம்மை வலுவிழக்க செய்கின்றன. அதனால் நாம் இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம், இறை அன்பில் வாழ முயற்சி செய்வோம். இதோ இயேசுவின் பின் செல்ல நாம் தயாராவோம். இன்னும் சில நாட்களில் நாம் இயேசுவோடு நடக்க, இயேசுவோடு பயணிக்க நாம் தயாராக இருப்போம். நாம் இன்று
அன்பு இறைவா, இதோ இந்த நல்ல வார்த்தை வசனங்களை எங்களை தந்து எங்களை வழிநடத்தி வரமைக்காக நன்றி. இதோ இரவு முழுவதுமாக எங்களை காத்து கண்ணின் மணி போல இதோ இந்த காலை எழுந்தவுடன் முகத்தை காணச் செய்தீரே, அதற்காக நன்றி. இன்னொரு விடியலை காணச் செய்தீரே, நன்றி. இறைவா, நாங்கள் வாழ பிறந்தவர்கள் என்பதை எங்களுக்கு எடுத்துக்காட்டியமைக்காக நன்றி. நாங்கள் சாக பிறந்தவர்கள் அல்ல. அதற்காக நீங்கள் எங்களுக்கு நற்செய்தியும் இறை வார்த்தையும் தந்து எங்களை பலப்படுத்துகிறீர். எத்தனையோ தேவைகளில் உழன்று கொண்டிருக்கும் எத்தனையோ ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் துணையாக இருப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இதோ யாரெல்லாம் எங்களிடம் வேண்டிக் கொள்கள் என்று கேட்டார்களோ அவர்களுடைய தேவைகளை சந்திக்க ஜெபிக்கிறேன். இதோ மீண்டுமாய் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.